சிறுதானியம் எவ்வளவோ இருக்குது. அது எதுனாலும் எடுத்துக்கலாம். குதிரைவாலி எடுத்துக்கலாம், கம்பு, சோளம் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். மதியம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நிறைய காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு சாதத்தை குறைச்சிக்கோங்க. இரவு சாப்பாடு பசி இருக்காது, வயிறு உப்பிசமாக இருக்கும், எப்பொழுதுமே படுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தோணும், காலில் வீக்கம் ஏற்படும், ஒரு மனச்சோர்வு, உடல் சோர்வோடு இருப்பாங்க, பசிக்குன்னு சாப்பிடன்னு நினைப்பாங்க, 2 காலத்துக்கு மேலே உள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பொழுது இப்போ சுகர் பிரச்சனை பாருங்கள். சுகர் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருப்பாங்க. வயதானவர்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த சிறுநீரக செயலிழப்பினால இரவு அடிக்கடி எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க சிறுநீர் போகக்கூடிய நிலை. அப்போ தூக்கம் கெட்டு விடுகின்றது. அப்போ நமக்கு சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை அழகாக எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சிறுநீரகம், சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள். இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை. சிறுநீரகம் பாதிப்புனால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்கு அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நாம் முதல்ல சொல்வது உணவு முறை, இரண்டாவது எந்த ஒரு பயிற்சி, எக்ஸசைஸ், யோக பயிற்சி செய்யாத நிலை. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த யோக பயிற்சியும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் சிறுநீரகம், சிறுநீரக பை நன்றாக இயங்கும். அது சிறப்பாக இயங்கினா தான் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்போ சிறுநீரகம் லேசாக செயலிழக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பல் ஏற்படும், பசி இருக்காது, வயிறு உப்பிசமாக இருக்கும், எப்பொழுதுமே படுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தோணும், காலில் வீக்கம் ஏற்படும், ஒரு மனச்சோர்வு, உடல் சோர்வோடு இருப்பாங்க, பசிக்குன்னு சாப்பிடன்னு நினைப்பாங்க, 2 காலத்துக்கு மேலே உள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பொழுது சிறுநீரகத்தில் சின்ன சக்தி ஓட்டம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சரியான உணவு முறை, அந்த சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள், முத்திரைகள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சுகர் லெவல் கூட கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் பிரச்சனை பாருங்கள். சுகர் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருப்பாங்க. வயதானவர்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த சிறுநீரக செயலிழப்பினால இரவு அடிக்கடி எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க சிறுநீர் போகக்கூடிய நிலை. அப்போ தூக்கம் கெட்டு விடுகின்றது. அப்போ நமக்கு சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை அழகாக எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடிக்கடி கூறுவது தான், காய்கறிகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, சிறுதானியங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. 3 வேளை நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வேளை இல்லை 2 வேளை சிறுதானியம் எவ்வளவோ இருக்குது. அது எதுனாலும் எடுத்துக்கலாம். குதிரைவாலி எடுத்துக்கலாம், கம்பு, சோளம் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். மதியம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நிறைய காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு சாதத்தை குறைச்சிக்கோங்க. இரவு சாப்பாடு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். வாரத்தில் உள்ள நாள் இரவு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ நாம் முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக நம்ம பார்க்க இருப்பது சக்தி முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ முத்திரை பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு பொறுமையாக பண்ணுறேன். முதல்ல பாருங்கள், கட்டை விரலை இப்படி உள்ளே வச்சுக்கிட்டேன். இந்த 2 விரலையும் கட்டை விரலோட சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே இந்த 2 விரலை டச் பண்ணிவிட்டு இதையும் இணைச்சிக்கிட்டேன். இது சக்தி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரைன்னு பண்ண போகிறோம். முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரலுக்கு மேலே கட்டை விரலை வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம்.
நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங்ல இருங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போறோம். கை முதல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ சுண்டு விரல், பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தேயு முத்திரைன்னு பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் வந்து சுண்டு விரல் கீழே வச்சுட்டு அப்படி கும்பிட்டுக்கிடணும். இன்னொரு பண்ணி காமிக்கிறேன். கட்டை விரல் வந்து இது கீழே வச்சுக்கோங்க. அப்படியே கும்பிட்டுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனத்தில் நௌகாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக கையும் கால் ரைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ பேலன்ஸ் இல்லைன்னா கால் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணது பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த முத்திரை, இந்த ஆசனம் 10 நிமிஷம் தான் ஆக போகுது. ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்தில், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை பண்ணிடுங்க. வளர்ந்து வரும் பொழுது சிறுநீரகம், சிறுநீரகப்பை திடமாக இயங்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கலாம். சிந்தனை தெளிவோடு வாழலாம். கால் வீக்கம், அடிக்கடி ஃபீவர் வருவது, இம்யூனிட்டி பவர் குறைவது, இது எல்லாமே நமக்கு சிறுநீரக பாதிப்புனாலே ஏற்படுகின்றது. அப்போ இதெல்லாம் வராமல் வாழணும் அப்படின்னா இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு வாழைத்தண்டு உணவில் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. வாழைப்பூ 2 வாரத்துக்கு ஒரு முறை, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காய், அது ஜூஸாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வாழைப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு எண்ணெய் பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் அழகாக அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக சிறுநீரகத்தினுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.